அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈட்டி முகிலன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், எல்லாரையும் பார்த்துருப்போம். 17 வயசு பையன் +1 படிக்கிற மாணவன் மாரடைப்பால் உயிரிழந்த சோகம் அப்படின்னு. அது 17 வயசு பையனுக்கு மாரடைப்பு வருமாங்கிறது பெரிய அதிசயமா இருக்கு. இப்போ வாங்க வீடியோ விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்ததுதான் இந்த சம்பவம். விழுப்புரம் மாவட்டத்தில் மகேஸ்வரி குமார் அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்தவர் தான் மோகன்ராஜ். இந்த மோகன்ராஜ் வந்து +1 படிக்கிறாப்புல. 17 வயசு இந்த மோகன்ராஜுக்கு. மோகன்ராஜோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுறாரு. அவங்களோட அம்மா மகேஸ்வரி மட்டும்தான் கிராம நிர்வாக உதவியாளராக வேலை செய்கிறாங்க. ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கம் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸ்கூல்ல இருந்து காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர்றான். படியில் ஏறி இன்னும் கீழே இருந்து 4th ஃப்ளோரு கிளாஸு, 11th கிளாஸு மேலே ஏறி பேக்கு கழட்டுறது, அதனால பேக்கே கழட்ட முடியல. பேக்கில் இருந்து அப்படியே கூட கீழே உட்காந்தா 2 செகண்ட் அப்படியே மூச்சு திணற மாதிரி வருது, அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி கீழே விழுந்துட்டான், ரொம்ப இதாக மூச்சு வேணாம் தவிக்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே ஸ்பெஷலிட்டியில் சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் போன உடனே அவங்க சொல்கிறாங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு. பெரிய அதிர்ச்சியை கிளப்புறாங்க. எப்படி நடந்தது அப்படின்னு விசாரிக்கையில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலைல சீக்கிரம் கிளம்பி வர சொல்லி வந்தான், பேக் ஃபுல்லாக புக்கு வெயிட் இருந்ததுனால கீழே இருந்து 4வது மாடியில் பேக்கு தூக்கிட்டு ஏறினால மூச்சு திணறல் வந்திருக்கும், அதனால தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுறதுன்னா, இது அந்த பையன் கீழே விழுந்த உடனேயே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. உங்கள் அம்மா வந்து இப்போ வரும்போது சொல்கிறாங்க, நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வரும்போது கையை காலெல்லாம் ஷூலாம் கழட்டி உரசி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றும்போது இறந்துக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸு அந்த இறந்த பாடியை வாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க பரிசோதனைக்கு. அந்த பரிசோதனையை முடிகிற வரைக்கும் ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கண்டினியூவாலாம் இது கிளாஸ் வைக்கல, 10th 11th +2 3க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம். 8:30 மணிக்கு வந்தாங்கன்னா 5:30 மணிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். காலையில் ஸ்பெஷல் கிளாஸு, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. 2வது நல்லா படிக்கிற பையன், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பழக்கம் இல்லை, ஒழுக்கமான பையன், நல்லா படிக்கிற பையன், எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூல் தான் படிக்கிறான், எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் நிர்வாகமும் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மாடிப்பழம் தான் இந்த பையன் இறந்து போயிருக்கான். இதயத்துக்கு போன ரத்தம் அது பிளாஸ்ட் ஆகி லீக் ஆகிறனால தான் மூச்சுட முடியாமல் திணறி போய் அங்கேயே மயங்கி உயிரிழந்து போயிட்டான். இது கன்ஃபார்ம் மாடிப்புங்கிறதான் டாக்டர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், நிரந்தரமில்லாத வாழ்க்கை, எப்போ யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. 2வது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வருது அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே அப்படி வந்து ஹார்ட் அட்டாக் வரும். எந்த உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓவர் வெயிட் ஆகிறவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ 17 வயசு பையனுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்காது. எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோட அம்மா எவ்வளோ ஆசைகள் கனவுகள் இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் பெரியவர்களுக்கு வரணும், இது படிக்கணும், பெருசாக அச்சீவ் பண்ணணுங்கிற பெரிய கனவோட இருந்திருப்பான் அந்த பையன். உங்கள் அம்மாவும் அதே கனவோட இருந்திருப்பாங்க. எல்லாம் ஒரு செகண்ட் கிட்டத்தட்ட 5 வினாடி கூட கிடையாது. அந்த வீடியோவில் பாருங்கள், 5 வினாடி கிடையாது, அதுக்குள்ளே உயிரே போச்சுங்கும் போது இது வந்து இந்த இழப்பீடை ஏற்றுக்க முடியாத ஒரு மனம் தான். உங்கள் அம்மா ரொம்ப கதறி அழுத வீடியோ நானும் பார்த்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி.